ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீஸ்துதியிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்து நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். ஆபன்னார்த்தி பிரசமன விதௌ பத்த தீக்ஷஸ்ய விஷ்ணோஹ ஆசக்யுஸ்த்வாம் பிரியசஹசரீம் மைக்கமத்யோபபன்னாம் பிராதுர்பாவைரபி சமதனு பிராத்வமன்வீயசே த்வம் தூரோக்ஷிப்தைரிவ மதுரதா துக்தராசேஸ்தரங்கைஹி. இந்த ஸ்லோகம் ஸ்ரீஸ்துதியின் 10வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஒரு ஸ்லோகத்தில், போன ஸ்லோகத்தில் நம்ம தேசிகன் சொல்றார், பெருமாளை தனியாக பலசாலியாக பார்ப்பதும் நம்ம அம்பாளன் சொரூபமாக இருக்கும் லக்ஷ்மியே தனியாக பலசாலியாக பார்ப்பதும் வேலைக்கே ஆகாது. இருவருமே ஒருவர் தான். இந்த பெருமாளையோட அந்த லக்ஷ்மியை சேர்த்துதான் பார்க்கணுமே தவிர பெருமாள் வேற லக்ஷ்மி வேற என்று பிரித்து பார்க்கக்கூடாது என்று சொன்னார். அதையே தான் இந்த இடத்திலும் தொடர்ந்து சொல்றார் இந்த ஸ்லோகத்திலும். அதாவது பெருமாளுக்கே சக்தி கொடுக்கும் அந்த ஆதிசக்தியாக இருப்பவள் லக்ஷ்மி தான் என்றால் சௌந்தரிய லகரியில் நம்மளோட ஆதிசங்கராச்சாரியார் முதல் ஸ்லோகத்திலே சொல்றார், அந்த அம்பாளின் கருணை இல்லை என்றால் அந்த அம்பாளின் லக்ஷ்மியின் சுரூபமாக இருக்கட்டும், துர்கையின் சுரூபமாக இருக்கட்டும், சரஸ்வதியின் சுரூபமாக இருக்கட்டும், இந்த அம்பாளின் அனுகிரகம் இல்லை, அருள் இல்லை என்றால் அதற்கேற்ற மாதிரி இருக்கும் நம்ம சிவபெருமான், விஷ்ணு, பிரம்மா, இவா 3 பேருக்குமே திரிதேவர்கள், திரிமூர்த்திகள், இந்த திரிமூர்த்திகளுக்குமே பலம் இல்லாமல் போய்விடும். அந்த அம்பாளின் கருணை இருந்தால் மட்டுமே இவா 3 பேரால அவரோட பலத்தை ரீட்டைன் பண்ணி வச்சுக்க முடியும் என்று சொல்றார். அதனால் அந்த பெருமாளுக்கே அவரோட பலத்தை, பெருமாள் தான் பலசாலி என்றால் அந்த பலத்தை கொடுத்தவளாக இருப்பவள் லக்ஷ்மி தேவி. அப்பொழுது இவள் தான் பலசாலியாக இருக்க வேண்டும். இருந்தாலும் பெருமாளும் இவளும் சரிசமமான பலமுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்றாலே அதற்கென்ன அர்த்தம், அதற்கென்ன விளக்கம் என்றால் இருவருமே வேறு வேறு கிடையாது. இருவருமே ஒரே சுரூபத்தில் தானே இருக்கிறார். அதனால 2 பேருமே பிரித்து பார்க்க முடியாத காரணத்தினால் லக்ஷ்மியின் பலம் எல்லாமே பெருமாளின் பலமாகவே இருக்கு, பெருமாளின் பலமாக இருக்கிறது எல்லாமே லக்ஷ்மியின் பலமாகவே இருக்கு. அதனால பிரித்து பார்க்க முடியாத திவ்ய தம்பதியாக இருக்கிறார்கள் 2 பேருமே. இப்படி திவ்ய தம்பதி ஸ்வரூபமாக பெருமாளும் லக்ஷ்மியும், பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருக்கிற அந்த சமயத்தில் போயிட்டு நம்ம வணங்கினோம் என்றால் 2 பேருமே ஒன்று கூடி 2 பேரும் சேர்ந்து நமக்கு அருள் புரிய தயாராக இருக்கும் அந்த சமயத்துல போய் நம்ம வணங்கினோம், நம்மளோட வேண்டுகோள் எல்லாத்தையும் வச்சோம் என்றால் அதை நிறைவேறாம போறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்று சொல்றார் நம்மளோட தேசிகன். என்றால் பெருமாள் இந்த வரத்தை தரமாட்டேன் என்று சொன்னாலும் நம் குழந்தை தானே, அவனுக்கு இந்த வரத்தை தரலாமே என்று லக்ஷ்மி சொல்வாளாம். லக்ஷ்மியின் சொல்லுக்கு கட்டுப்பட்டே ஆகணுமாம் பெருமாள். அதனால அந்த லக்ஷ்மியின் சொன்னதுக்காகவே நம்மளுக்கு அருள் புரிவாராம் அவர். ஆனால் திவ்ய தம்பதிகளின் அருள் எப்பொழுதும் பொய்யாகாது என்று அழகாக சொல்றார் நம்மளோட தேசிகன். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்து நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு ஷீரடி சாய்பாபாவின் பக்தை 3 குடங்கள்ல, 3 பித்தளை குடங்கள்ல கங்கை, யமுனை, சரஸ்வதி என்று 3 குடங்கள் வச்சிருக்கா. தன்னோட ஆத்துக்கு வர எல்லா விருந்தினர்களுக்கும் இதை காட்டி அதுலேருந்து கொஞ்சம் நீரை எடுத்து தந்து இதை வீட்டில் வச்சுட்டு ஆத்துல பூஜை செய்யுங்கோ என்றால் நதிகளில், புண்ணிய நதிகளின் தீர்த்தத்தை ஆத்துல வச்சு பூஜை செய்தால் அவ்வளவு புண்ணியம் வரும் என்று சொல்வார். ஆனால் கங்கைக்கு தனியாக நீங்க போக வேண்டாம், யமுனைக்கு தனியாக போக வேண்டாம், சரஸ்வதிக்கு தனியாக போக வேண்டாம், 3 நதிகளுமே சேர்ந்து திரிவேணி சங்கமம் என்னிடமே இருக்கு என்று தருவாளாம் இவள். இப்படி இருக்கும் இந்த பெண் பக்தையின் கணவன் ஒரு நாள் காசிக்கு போகணும் என்று ஆசைப்படுறான். காசிக்கு ஒரு பயணமாக போகணும் என்று ஆசைப்படுறான். இப்படி காசிக்கு சென்றுட்டு அங்க இருக்கிற கங்கையில நீராடணும் என்று ஆசையாம் இவனுக்கு. உடனே இந்த ஒரு கணவனோட அம்மா, அதாவது இந்த பெண்ணுடைய மாமியார், அவள் என்ன செய்யறா என்றால், என்னிடம் ஒரு மோதிரம் இருக்கு, தங்க மோதிரம் இருக்கு, அதை நீ போட்டுட்டு போ, இது உனக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க செய்யும், எந்த ஒரு கெட்ட விஷயமும் உன்கிட்ட வராம தடுக்கும் என்று சொல்லி இந்த ஒரு அம்மையார் தன்னோட குழந்தையாக இருக்கும் அந்த பெண்ணின் கணவனுக்கு அந்த மோதிரத்தை தரா. இந்த பெண்ணின் கணவனும் போறார், போயிட்டு காசியில இருக்கிற அந்த கங்கையில நீராடுறார். நீராடிட்டு முங்கிட்டு எழறார். எழும்போது கையில பார்த்தா மோதிரத்தை காணும். அந்த கங்கையிலேயே அடித்து செல்லப்பட்டதாம் இந்த மோதிரம். அவரும் தேடி பார்க்கிறார், இந்த மோதிரம் கிடைக்கவே இல்லை. திருப்பியும் சோகமாக ஆத்துக்கு வந்துட்டு அம்மா கிட்ட சொல்றது எல்லாத்தையுமே சொல்றார் இவர். இந்த கதை மேலும் எப்படி நகர்றது,
அப்படி சென்ற அந்த மோதிரம் ஒரேடியா போயிடுதா இல்ல திருப்பியும் அது அவளுக்கு கிடைச்சதா? இப்படி கிடைத்தா அது எப்படி அவளுக்கு கிடைச்சது? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.